பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவரோடு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் கட்சியினுடைய நிர்வாகிகளாக கட்சியினர் இருந்து வருகிறார்கள். எனவே இதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலத்தில், கடந்த முறை கூட நான் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இந்த மாதிரி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினர். அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர். அந்த அடிப்படையில் நீங்கள் இனிவரும் காலத்தில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று நீங்கள் அழைக்க வேண்டும். அதை உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் விடுக்கின்றோம். இன்னொரு செய்தி, இப்போ சமீப காலத்தில் நடந்த பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் அதன் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் 100% மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அவருடைய தலைமையை ஏற்று அவர் மீது நம்பிக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில குழப்பங்களின் காரணமாக, யார் கட்சி என்று சொல்லக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள், உங்கள் மூலமாக அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அழைப்பை விடுக்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தினோம். பல்வேறு சோதனைகளை சந்தித்தோம், பல்வேறு தியாகங்களை செய்தோம். எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரையில் சற்று பிரிந்திருக்கக்கூடியவர்கள், ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள், அவர்களையும் இந்த தருணத்தில் அழைக்கின்றோம். அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கான பணிகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தி வருகிறார். நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், நடைபயணத்தை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நடத்தி வருகிறார். பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தவறுகளை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அம்பலப்படுத்தக்கூடிய முதன்மையான பணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்து வருகிறார். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை இவரால் தான் எதிர்காலத்தில் வழிநடத்த முடியும், இவர்தான் கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தமிழக மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் கிடைக்கப்பட்ட இந்த அறிவிப்பு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஒருவேளை கட்சி பெயரையோ கட்சி கொடியோ மற்றவர்கள் பயன்படுத்தினா என்ன மாதிரியான? அது உங்கள் மூலமாக சொல்கிறோம், பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்துவது தவறு என்பதை உங்களிடம் நாங்கள் இந்த மூலமாக தெரிவித்துக்கிறோம். குறிப்பாக ஊடக நண்பர்கள்